ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கால்சியம் சத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல கால்சியம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட போன்ஸ் அண்ட் மசில்ஸ், தசைகள் அண்ட் எலும்புகளோட வளர்ச்சிக்கும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கால்சியம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா 99% ஆஃப் கால்சியம் வந்து, அதாவது 99% கால்சியம் வந்து நம்ம போன்ஸ்லையும் எலும்புகள்லையும் தசைகளையும் 99% கால்சியம் வந்து இருக்குது. அது 1% ஆஃப் கால்சியம் வந்து நம்ம மசில்ஸ் வந்து சுருங்கி விரிகிறதுக்கும், நம்ம ஹார்ட்டோட இதயத்தோட தசைகள் வந்து சுருங்கி விரிகிறதுக்கும் அந்த 1% ஆஃப் மசில்ஸ் கால்சியம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இது நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட க்ரோத்துக்கும், நம்ம ஹேரோட க்ரோத்துக்கும், தலைமுடி அண்ட் ஸ்கின், நம்ம தோலோட வளர்ச்சிக்கும், தலைமுடி வளர்ச்சிக்கும் இந்த கால்சியம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெமரி பவர், ஞாபக சக்தியை வந்து நினைவாற்றலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கால்சியம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்சியம் வந்து நம்ம பாடிக்கு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கிராம் 1000 கிராம் அளவு ஒரு நாளைக்கு வந்து கால்சியத்தோட அளவு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. இதே குழந்தைங்களுக்கு 8 to 20, 8லேருந்து 20 வயது உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 1300 கிராம் 1300 கிராம் கால்சியம் வந்து பெர் டேக்கு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. ஏன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குன்னா, அந்த ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பற்கள் வந்து, அதாவது பெர்மனன்ட் டீத்து வந்து ப்ரொடியூஸ் ஆகிற டைம், அந்த வளர்கிற டைமு. ஸோ அந்த வளர்ச்சிக்காண்டி அவங்களுக்கு வந்து கால்சியம் வந்து டெம்பரரி டீத்துலேருந்து பெர்மனன்ட் டீத் வந்து உருவாகிற டைமு. ஸோ அந்த பற்களோட வளர்ச்சிக்காண்டி அவங்களுக்கு வந்து கால்சியம் வந்து அந்த டைமிங்கில் 1300 கிராம் வந்து அந்த டைமிங்கில் அவங்க ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. இதே வந்து ப்ரெக்னன்சி லேடிஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா 1200 கிராம் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து தேவைப்படுது கால்சியம் சத்து. இந்த கால்சியம் வந்து எதனால சில பேர்த்துக்கு வந்து கால்சியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறையிறதுனால சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். எதனால அந்த கால்சியம் வந்து குறையுது அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து விட்டமின் டியோட அளவு, விட்டமின் டி சத்து இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த அளவு குறையும் போது கால்சியத்தோட அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஏன் விட்டமின் டி குறையும் போது கால்சியம் குறையுது அப்படின்னா, இந்த விட்டமின் டி வந்து நம்ம ஃபுட்டில் உள்ள கால்சியம் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் அந்த கால்சியத்தை குடல்லிருந்து நம்மளோட ரத்தத்தில் கலக்கிறதுக்கு, ரத்தத்தில் அப்சார்ப் பண்ணுறதுக்கு வந்து அந்த விட்டமின் டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த விட்டமின் டியோட அளவு குறையும் போது இந்த கால்சியம் வந்து ரத்தத்தில் உறிஞ்சுற அளவும் அப்சார்ப் பண்ணுற அளவும் வந்து என்ன ஆகும்னா குறையும். ஸோ அதனால என்ன ஆகும்னா கால்சியம் வந்து லேக் ஆகும், கம்மியாகும். கால்சியம் நம்ம பாடியில் கால்சியத்தோட அளவு வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாகவே ஒரு 30 வயசு வரையும் கால்சியத்தோட அளவும் நம்ம போன் டென்சிட்டியும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம 30 இயர்ஸ் வரையும். 30 இயர்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், அந்த போன் டென்சிட்டியும் கால்சியத்தோட நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸுக்கு. அதே லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அபவ் 40, அந்த 40 வயசுக்கு 40 மேலே 40 வயசுக்கு மேலே அந்த மெனோபா ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா, மெனோபா ஸ்டேஜ் அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கலாம். அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக. அபவ் 40ல் மெனோபாஸ் டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது குறையிறதுனால அது கால்சியத்தோட அளவும் குறையும். ஸோ அதனால் போன் டென்சிட்டியும் வந்து என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ்லாம் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கால்சியத்தோட அளவு வந்து கம்மியாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இந்த கால்சியத்தோட அளவு வந்து குறையும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து கம்மியாகும், சரியான தூக்கம் இருக்காது, தசைப்பிடிப்பு, இந்த கை கால்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த தசைப்பிடிப்பு இருக்கும், நீ பெயின், முழங்கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலிலாம் வரும்னா, பேக் பெயின், நீ பெயின், ஹிப் பெயின் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கேர் பண்ணாமல் விட்டுட்டாக்கா எலும்பு தேய்மானத்தில், அது போன்ஸ் ஃப்ராக்சர், எலும்பு தேய்மானத்தில் வந்து கொண்டு வந்து விட்டுரும் அது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா சப்ளிமெண்ட்ஸை தேடி நம்ம போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே வந்து அளவுக்கு அதிகமான இந்த கால்சியமும் விட்டமின் டியும் அதிகமான அளவு இருக்குது. நம்ம சாப்பிட்ற நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் என்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நான்வெஜ்ஜில் அதிகமாக இருக்குது இந்த கால்சியம். அது இல்லாமல் மில்க் ப்ராடக்ட்ஸ், அந்த கர்டு, தயிர் இருக்குது பார்த்திங்களா, தயிர், பால் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கால்சியம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் இருக்குது பார்த்திங்களா, காளானில் அதிகமாக இருக்குது, சோயாபீன்ஸில் அதிகமாக இருக்குது,
சோயா சங்க்ஸில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் டைப்பு பாதாம், பிஸ்தா இருக்குல்ல, ஆல் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பருப்பு வகைகள் இருக்குது பார்த்திங்கன்னா, எல்லா பருப்பு வகைகளையும் இந்த கால்சியம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீன்ஸ்லையும் அதிகமாக இருக்குது. கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரையில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக கால்சியம் சத்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிடும்போது வேணான்னு தூக்கி எறிய அந்த கருவேப்பிலையில் கூட அதிகமான அளவு கால்சியம் இருக்குது. கேபேஜ், முட்டைக்கோஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, முட்டைக்கோஸில், ப்ராக்கோலியில் எல்லாத்துலேயும் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிறுதானியங்களையும் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் ராகியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான அளவு கால்சியம் அதிகமாக இருக்குது. கொள்ளு, பயிர் வகைகள் எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. பூசணி விதைகள் இருக்குல்ல, பூசணி விதைகள், அந்த சியா சீட்ஸ் இருக்குல்ல, சப்ஜா, அதில் சூரியகாந்தி விதைகள் எல்லாத்துலேயும் எள் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மீன், நண்டு, ஃபிஷ் இருக்குல்ல, ஃபிஷ்ஷு, கிராபு, ப்ரானு எல்லாத்துலேயும் வந்து நான்வெஜ்ஜில் அதிகமாக இருக்குது கால்சியம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம கால்சியத்தோட ரெக்குவயர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். டெய்லி ரெக்குவயர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அது மட்டும் பத்தாது, ஃபுட்டு மட்டும் பத்தாது, நம்ம போன்ஸும் நம்ம எலும்புகளும் தசைகளும் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா நம்ம ரெகுலர் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் வந்து டெய்லி கம்பல்சரி வந்து ரெகுலர் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால்சியம் பற்றின இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த விஷயங்கள் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் நம்ம உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய் பாய்.